தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் கொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவர் தனியரசு அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்துக்கும் இரும்புரைக்கும் வணக்கம். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய நேர்காணல். பொதுவாக இந்த மாதிரியான அரசியல் விவரங்கள் சம்மந்தமானதில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். அந்த வகையில் நான் வந்து இப்போது கொஞ்சம் பழசுலேருந்தே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடிலேருந்தே போகலாம். அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த பேச்சு பேனரில் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த படங்கள் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்துலேருந்தே அதிமுகவில் மறுபடியும் வந்து ஒரு தர்ம யுத்தம் ஆரம்பிக்க போதா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரில அப்படிங்கிறதான் அந்த பரபரப்பான பேச்சுக்கான காரணம். இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு வரை. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த திடீர் அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ரொம்ப கொஞ்சம் கோவப்பட்டுட்டாரோ? பொதுவாக அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பல நெருக்கடிகளை சேர்க்கின்றது. சொன்ன மாதிரி அந்த தர்ம யுத்தத்தை அண்ணன் துவக்கியதிலிருந்து இன்னும் அது கூர்மையான நெருக்கடிக்கு இரையாகியிருந்து பிறகு அது படிப்படியாக சரி செய்யப்பட்டு ஆட்சியை கடந்தது. தொடர்ந்து தேர்தலில் தோற்று வந்தது. இந்த நிலையில் அதிமுகவின் மிக மூத்த தலைவராக இருந்த புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து கட்சிக்காக மிக தீவிரமாக கடமையாற்றி பல்வேறு பொறுப்புகளில் உயர் பொறுப்புகளில் தலைமை நம்பிக்கைக்குரிய தளபதியாக மூத்த தளபதியாக இருந்தாங்க செங்கோட்டையன். இன்று ஒரு இப்ப ஏற்கனவே நீங்க தலைப்புல விழா எழுப்பியதை போல அவினாஷ் செந்திக்கடவு கூட்டமைப்பு சார்பாக அந்த திட்டத்தை நிறைவேற்றிய புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு எடப்பாடி தலைமையிலான முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு பணம் முழுமையாக 80 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்காக ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள். அந்த பாராட்டு விழாவில் வெறும் எடப்பாடியை மட்டும் முதன்மைப்படுத்திவிட்டு அதிமுகவின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் அதை மிக வலிமையாக கட்டி அமைத்து எந்த எடப்பாடி முதலமைச்சராக இருந்து இந்த நிதியை ஒதுக்கினாரோ, இந்த வரலாற்று சிறப்பு இந்த அவினாஷ் செந்திக்கடவு திட்டம் நிறைவேற எந்த அரசு நிதி ஒதுக்கியதோ அந்த புரட்சி தலைவர் அம்மாவின் திருவுருவ படத்தை தலைவரின் படத்தை அந்த அழைப்பதிலோ அல்லது விழாக்களில் பயன்படுத்தாததை அவர் குறையாக சொல்லித்தான் செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்காம மறுத்தார். ஆகவே மேற்கு மண்டலத்தில் மிக வலிமையாக எடப்பாடியை விட செல்வாக்கு அதிமுகவின் அல்லது கட்சிக்கு வெளியில் இருந்து பொதுமக்களின் ஆதரவை பெற்றிருக்கிற அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்கள் இந்த முடிவு எடுத்து நிகழ்ச்சியில் பங்கேற்காதது பெரிய விவாத பொருளானது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அதிமுகவினரின் அல்லது அரசியல் ஆய்வாளர்களுடைய கவனமும் கோபி உள்ளம்பாளையம் அண்ணன் செங்கோட்டையனுடைய வீட்டை எல்லாம் வந்து முற்றுகிட்டாங்க. அதாவது அவருடைய கருத்து அல்லது அவருடைய செயல் அல்லது அடுத்த முடிவுக்காக அவர் என்ன நகர்கிறாருன்றதெல்லாம் பெரிய அளவில் ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை ஒட்டி ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த பொதுக்கூட்டத்திலும் எடப்பாடி குறித்து எந்த கருத்தையும் சொல்லாமல் தன்னுடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நம்ம ஆளாக்கினார்கள். அந்த நாட்டு மக்களுக்கு அந்த கட்சி அதிமுக ஆட்சியில் உண்டு. அதுல நான் வந்து செங்கோட்டையனாக நான் வந்து அந்த கட்சிக்காக ஆட்சி தியாகம் தொண்டு பங்களிப்பு அதிமுக என்கின்ற இந்த கட்சி இன்னும் வலிமை பெற வேண்டும், ஒன்றுபட வேண்டும், அதிகாரத்தில் தர வேண்டும் என்று நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமையாற்றுகிற ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு கடமையாற்றுகிற ஒரு தொண்டனாக இருந்து தலைமையேற்று வழிநடத்துவதற்கும் வாய்ப்பு பெற்றிருந்த வாய்ப்புகளுக்கெல்லாம் பெருமை சேர்க்கிறத நேற்று பொதுக்கூட்ட மேடையிலே சொன்னார். மக்கள் பெரிய அளவில் அவருடைய கருத்தை பண்ணாங்க. நம்ம ஊடகங்களும் எல்லாரும் பெரிய அளவில் அதை ஒளிபரப்புனாங்க. ஆகவே இப்ப செங்கோட்டையனுடைய முடிவுக்காக, அதாவது எடப்பாடியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அந்த பாராட்டு விழாவில் முரண்பட்டு இருந்தார்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த முரண் அன்றோடு முடிந்ததாகவும் ஒரு வார்த்தையை செங்கோட்டையன் சொல்றார். அதற்கு பிறகு அவருடைய என்ன நிலைப்பாடு அல்லது இந்த தொடர் தோல்வியிலிருந்து கட்சியை மீட்பதற்கு அவர் ஏதாவது முடிவுகளை எடுக்கிறாரா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இவ்வளவு காலமும் தலைமைக்கு குறிப்பா எடப்பாடிக்கு எதிராக எந்த கருத்தையும் பதிவு செய்யாத அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இந்த முறை வெளிப்படையாக ஊடகத்தை சந்தித்து முதலாக அந்த புரட்சி தலைவர் அம்மாவின் திருவுருவ படங்களுக்கு அங்க வந்து சிறப்பு செய்யாத பொழுது அந்த நிகழ்ச்சியை தவிர்த்து பங்கேற்காமல் நான் விலகி இருந்தேங்கிறதே முதலாவது தலைமைக்கினுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு கருத்தை சொல்வதாக தான் பொருள்படப்படுகிறது. ஆனாலும் அவர் வந்து இன்னும் ஒரு இறுதி முடிவை எடுக்க முடியாமல் தான் இருக்காரு. ஏன்னா அவர் கட்சியினுடைய நலன் பொதுவாக அவர் எப்பொழுதும் எதிர்த்து
ஆமாம், ரொம்ப அமைதியான ஒருத்தர் தான் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்கிறப்ப. ஏன்னா இப்போ அவருடைய பழைய பேட்டிகள் எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் கூட ஜெயலலிதா அவர்களுடைய நன்மதிப்பை பெற்று ரொம்ப அமைதியாக தான் இருப்பேன் அப்படிங்கிறமே சொல்லியிருக்காரு. இது குறித்து நிறைய பத்திரிகையாளர்களை கேட்டும்போது அவங்களுமே சொன்னார், செங்கோட்டையன் அவர்கள் எப்போவுமே ரொம்ப அமைதியாக இருப்பார். ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கான வியூகங்களை கூட சில சமயம் அதை வகுத்து கொடுக்கறதுக்கான வேலைகள் இருக்கக்கூடிய அந்த குழுவில் இவரும் ஒரு ஆளாகவே இருந்திருக்காருங்கிறப்போ இப்படி இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அந்த பகுதியில் கொங்கு பகுதியில் இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுனால தெரியும். அதிமுகவில் பார்த்தோம், ஏன்னால் வேலுமணி அவர்களுக்கு தான் கொஞ்சம் பவர் செக்டார் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சீனியர் அப்படிங்கிறதுனால இவரை வந்து மதிக்கிறதே இல்லையா? ஏன்னா கோகுலேந்திரா எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அதிமுகவில் அந்த சீனியர்களுக்கான மதிப்பானது குறைஞ்சிக்கிட்டே வருதோ? இல்லை, அவர் அப்படி எடப்பாடியார் வந்து தனக்கு மூத்தவர்கள், தன்னை விட நாடு முழுக்க அறியப்பட்ட மூத்த தலைவர்கள், புரட்சி தலைவி அம்மாவின் நன்மதிப்பை பெற்றிருந்த தலைவர்களை எல்லாம் வந்து படிப்படியாக பலகீனப்படுத்தி அவருடைய ஆதரவு நிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கௌரவத்தை, மரியாதையை, அவருடைய புகழை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கடித்து செய்து அவர்களை வெளியேற்றுவது எடப்பாடியினுடைய அவருடைய அரசியல் நடைமுறையாக இருக்கிறத பார்த்தோம். அப்படித்தான் சின்னமாக வெளியேற்றினார், டிடிவி வெளியேற்றினார், அண்ணன் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றினார். இப்பொழுது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் வெளியேற்றுவதற்கான சூழலுக்கு அவர் வந்து தீவிரமாக ஏதோ செய்திருக்கிறார். அது அடிப்படையில் தான் அவங்க அழைப்பதை கூட அதிமுக மேற்கு மண்டலத்தில் நடந்த பொழுதும் கூட, அது அன்னூரில் நடந்த பொழுது கூட, கோபிக்கு அருகில் நடந்த பொழுது கூட அந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு அழைப்பு தராமல் நீங்க ஏற்கனவே இருப்பை சுட்டி காட்டியதை போல வேலுமணியை அழைத்து வேலுமணிக்கு முழு மரியாதையை தந்து இவருடைய ஒரே தளபதி எடப்பாடிக்கு வேலுமணி மட்டும்தான் என்பதை போல ஒரு தோற்றத்தை அந்த மாநாட்டில் காட்டினார். அவரு அந்த மாட்டு வண்டியில் வந்தாங்க, மேடையில் பார்த்தோம், எல்லாம் ரொம்ப நெருக்கமாக அவருக்கு மட்டும் இருந்தாங்க. அப்போ செங்கோட்டையன் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறார் என்கின்ற தோற்றம் அந்த பாராட்டு விழா கூட்டத்திலேயே வெளிப்பட்டது. அதைத்தான் அவங்க வந்து சுட்டி காட்டினாரு அதுல செங்கோட்டையன். அப்புறம் அதை ஒட்டி நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்திலையும் ரொம்ப அதுல கவனமா பேசியிருக்காரு. ஆனா எதிர்காலத்துல செங்கோட்டையன் வந்து எல்லா மற்ற ஏனைய மூத்த நிர்வாகிகளை வெளியேற்றியதை போல பலகீனப்படுத்தியதை போல அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் எடப்பாடி பலகீனப்படுத்துவார். ஆகவே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், எதிர்த்து போரிட்டு எடப்பாடியை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறது அதிமுக தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை ஒட்டிதான் நீங்க ஓபிஎஸ் எடுக்கணும் அந்த அறையில் உழைப்பிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், அதில் ஓபிஎஸ்க்கு முன்னாடி பார்த்தா தேர்தல் ஆணையம் அவங்க வந்து நீதிமன்றமே வந்து சொல்லிட்டாங்க அதிமுக அந்த சின்னம் தொடர்பானதில் அவங்களுக்கு தலையிடறதுக்கான உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிவி சண்முகம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட வந்து ஒரு கணக்கு பிள்ளை மாதிரி அப்போ குமாஸ்தா வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் அதிமுக? ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது அதிமுகவுக்கு பாஜகவோட ஆதரவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இவர் எப்போ வந்து அதிமுக பாஜகலேருந்து வெளில வந்துட்டாங்களோ அப்போலேருந்து அவங்களுக்கு நெருக்கடிகள் வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ தேர்தல் ஆணையமும் அவங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் கட்சி? இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் எதிராக இல்லை, ஆனால் எல்லாருமே தேர்தல் ஆணையம் வந்து ஒருதலை பட்சமாக இருக்கிறது, எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கிறது. ஒட்டுமொத்த பாஜகவும் எடப்பாடியை இயக்குகிறது. எடப்பாடி பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். பாஜகவை எதிர்த்து எந்த குரல் கொடுக்க மாட்டார், ஆளுநருக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டார், மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத எந்த திட்டத்தையும் எடப்பாடி எதிர்க்க மாட்டார். எடப்பாடியுடைய அதிமுக எதிர்க்காது, ஆனால் எடப்பாடி மீதும் பாஜக கை வைக்காது. இதுதான் இவ்வளவு நாளா இருந்துச்சு. இப்ப வரைக்கும் நேற்று நீதிமன்றத்தின் தீர்ப்பு மாறி மாறி வருகிறது. நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறது விசாரிக்கப்படி. இப்பொழுது தேர்தல் ஆணையம் எடப்பாடிக்கு எதிராக அண்ணன் ஓபிஎஸ்னுடைய நீண்டகால அந்த தர்ம யுத்தத்திற்கு, நீதிக்கான போராட்டத்திற்கு, அல்லது ஓபிஎஸ் அண்ணனோடு தொடர்ந்து அந்த உரிமை போரை நடத்துகிற அண்ணன் புகழேந்தி, கேசிபி, இது மாதிரியான இப்போ சூரியமூர்த்தி, இது மாதிரியான சுரேன் பழனிசாமி உள்ளிட்ட பல பேர் அதில் வந்து உரிமைக்காக அங்கே கலந்துக்கு போராட்டாங்க. அதில் ரவீந்திரநாத் கூட அதில் உள்ள வந்திருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு அடியில் இருந்து விதிகளுக்கு புறம்பாக எங்களை எல்லாம் நீக்கிவிட்டு கட்சியை அபகரித்து கொண்டிருக்கிற எடப்பாடிக்கு நீதிமன்றத்தினுடைய மூல வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருப்பதனால் அதனுடைய தீர்ப்பு வருகிற வரை பொதுச் செயலாளர் என்கின்ற பதவியையும் பொதுச் செயலாளர் என்ற பதவியிலிருந்து கொண்டு ஏபி பாபு பைகையில் போட்டு இரட்டைகளை சின்னத்தைக்கான உரிமையையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இவர்கள் கோருகிறார். ஆகவே அந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் பரிசீலித்து அதை ஏற்றுக்கொண்டால் எடப்பாடி ஓரளவு அதுல இவர்களோடு ஒத்து சமரசத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாமல் மீண்டும் தேர்தல் ஆணையம் எடப்பாடிக்கு ஆதரவாக ஏதாவது தீர்ப்பு விட்டால்
பாஜகவோடு இவர்கள் டிடிவி ஓபிஎஸ் இதர மிக தீவிரமாக ஆதரித்த பொழுதும் தேர்தல் உறவை பாஜகவோடு எடப்பாடி துண்டித்துக் கொண்டதாக அறிவித்தாலும் இன்னும் எடப்பாடியை மத்திய அரசு ஆதரிக்கிறது, தேர்தல் ஆணையம் ஆதரிக்கிறது என்றால் அப்படி ஒரு பார்வையில தான் இந்த பிரச்சனையை அணுகுவாங்க. ஆகவே இந்த முறை பாஜக எடப்பாடி ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு இசைவு தராமல் பிடிவாதமாக இருப்பாரேயானால் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடியிடம் தருவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதிக்காது. இல்லை, ஒருவேளை முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் இப்போ வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, நான் வந்து சசிகலா அவங்களோடையும் டிடிவி தினகரோடையும் இவங்கெல்லாம் வந்து இணைந்து பணியாற்றுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அமித்ஷா அவர்களே கடந்த முறை வந்து சொல்லியிருந்தாங்க ஒன்றா இருங்க அப்படின்னு. அதை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கேட்கல. இந்த வாட்டி ஒன்று சேரலை அப்படின்னா அது எல்லாருக்குமே ரொம்ப தாழ்வுல தான் இருக்கும். அது இந்த பன்னீர்செல்வத்துக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை மூன்றாவது அணி அமைய போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்க்கலாமா? இல்லை எடப்பாடி அவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓபிஎஸ் இபிஎஸ் மறுபடியுமே அண்ணன் தம்பியா ரெண்டு பேருமே மீண்டும் பணியாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் எடப்பாடி அப்படி ஒரு நிலைக்கு வரக்கூடும். ஓகே, முடக்கினால் தான். ஆமாம், இரட்டை இலை சின்னம் இருப்பதனால தானே அந்த கட்சி இரட்டை இலை சின்னம் இருக்கிறது நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் என்றுதான் பல நிர்வாகிகள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அது முடக்கப்பட்டு விட்டால் ஏற்கனவே 1989 ஆமா புரட்சி தலைவி அம்மா ஜானகி அம்மா இரட்டை புறா சேவல் இரண்டாவது நின்று தேர்தலில் தோற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் அவர்களுக்குள்ள அரசியல் ரீதியான சுமூகமான உறவு ஏற்பட்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு அதிகாரத்தை புரட்சி தலைவி அம்மாவிடம் ஜானகி அம்மா தந்ததனால் அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது வலிமை பெற்றது. அதே மாதிரி ஆர்கே நகர்ல புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு இதே போன்று சிக்கல் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனையில சின்னமாவில் ஒரு பிளவு ஏற்பட்டது. அங்கும் ஆர்கே நகர்லையும் இதே நிலைமை தான் வந்துச்சு. அப்ப வந்து குக்கர் துப்பி அப்ப அந்த இரட்டை மின் விளக்கு இதெல்லாம் வந்து அங்கே இரட்டையில முடக்கப்பட்டு ஒரு நிலையில டிடிவியாக வெற்றி பெற்றுக்காரு பார்த்தோம். அப்ப இப்பொழுது நீங்க இரட்டையில முடக்கப்பட்டால் கட்டாயமா ஒரு முடிவு வரும். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே அதை முடக்கணும்னு சொல்றாங்க. நீதிமன்றமும் இந்த முறை நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, பாஜக இவர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்ட ஓபிஎஸ் டிடிவி சின்னமா இவருடைய பிராயரை ஏற்றுக்கொண்டு எடப்பாடியுடைய இந்த பிடிவாதத்தை தளர்த்துவதற்கு இந்த முறை நடுநிலையோடு தர்மத்தின் ஓபிஎஸ் சொன்ன மாதிரி தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கலப்பும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதை போல இந்த முறை தர்மம் வெல்லுவதற்கான சூழல் நெருங்கி வருவதாகத்தான் தனியரசு அவதானிக்கிறேன். ஆகவே எடப்பாடியை கண்டுபிடிப்பதற்கு இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம். இல்லை, இது பாஜகவோட இன்னொரு அட்டாக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா அவங்க வட மாநிலங்களில் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம சிவசேனா அந்த இதில் பார்த்தா ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற ஒருத்தர் தனியாக உருவாக்கியிருந்தாங்க. அது ரொம்ப பரபரப்பாகவே பேசப்பட்டுச்சு. இங்கேயும் அதே மாதிரி இப்போ அதிமுகவில் மறுபடியும் இப்போ திடீர்னு பார்த்தா ரொம்ப அமைதியாக இருந்த செங்கோட்டையன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்கிறப்போ பாஜக அதிமுகவுக்கு எதிரான தங்களோட அந்த கேமை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாமா? இதே தாமதம் தான். கேமை ஆரம்பிக்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஏக்நாத் ஷிண்டேவாக முதலில் எடப்பாடி தான் அவங்க எடுத்தாங்க. எடப்பாடியே அதிமுக ஏக்நாத் ஷிண்டே தான். நீங்க மகாராஷ்டிரா வரைக்கும் போய் எடப்பாடிக்கு பிறகுதான் ஏக்நாத் ஷிண்டேவே. ஆகவே எடப்பாடியே ஒரு ஏக்நாத் ஷிண்டே தான். ஆகவே எடப்பாடி ஏக்நாத் ஷிண்டேவாக இருக்கிற எடப்பாடி பாஜகவின் கட்டுப்பாட்டை மீறி அனுமளவும் முடியளவும் இயக்க முடியாதுங்கிறது நாடறிந்த உண்மை. நான் அதை தனியாக பேசலாம். முதல்ல நான் தொடர்ந்து அதை நான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். இப்பொழுது வரை எடப்பாடியின் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை, அதாவது சின்னமாவின் மீது எடுத்த நடவடிக்கையை போல பாஜக மோடி அரசு டிடிவி மீது எடுத்த நடவடிக்கையை போல செயல்படுத்துவது, வழக்கு, சோதனை, பறிமுதல் மாதிரியான நடவடிக்கைகளோ இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் அல்லது வைத்திலிங்கனுடைய ஆதரவாளர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளாலும் கூட எடப்பாடி தரப்பின் மீது இன்று வரை பாஜக மோடி அரசு கை வைக்கல. எந்த ஒரு சோதனையோ அல்லது பெரிய சொத்துக்களை முடக்குவதோ, வழக்கு, சிகரை, கைதுங்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதனாலதான் எடப்பாடியால இந்த குறைந்தபட்சமாவது இந்த ஒரு போட்டியில அவர் களத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா பாஜக உண்மை முகத்தை, அதனுடைய உண்மையான செயல்பாட்டை எடப்பாடிக்கு எதிராக ஒரு குடியளவு நகர்ந்தாலும் எடப்பாடி சரணடைந்து விடுவார். எடப்பாடி பாஜக விருப்பத்தை நிறைவேற்றி விடுவார். ஏற்கனவே நிறைவேற்றி வருகிறார். இன்னும் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அணியமாகி விடுவார்.
ஆகவே எடப்பாடி பாஜகவோடு மோடி அரசோடு மோதி சண்டையிட்டு வழக்குகளை எதிர்கொண்டு சிறைக்கு செல்வதற்கோ எல்லா வகையான நெருக்கடிகளை சமாளித்து போராடி வெற்றுவது அளவுக்கு எடப்பாடியிடம் ஆற்றல் இல்லை. அதற்கான மன உறுதி அவரிடத்தில் இல்லை. அவருக்கான சித்தாந்த உறுதியோ கொள்கை உறுதி இல்லை. ஆகவே எடப்பாடி பலகீனமான ஒரு எடப்பாடி தான். எடப்பாடி எங்கு பலப்படுகிறார் என்றால் அது ஒன்றிய பாஜக அரசினுடைய ஆதரவு இருந்தால் எடப்பாடி பலமானவரை போல, ஒரு ராஜதந்திரியை போல, ஒரு சாணக்கியரை போல ஒரு செயற்கையான ஒரு தோற்றத்தை நம்ம இவ்வளவு காலமும் பொதுவெளியில சில பேர் பேசினார்கள். நான் அப்படிப்பட்ட தோற்றம், அப்படிப்பட்ட ஒரு வலிமையானவர் அல்ல. அவர் பாஜகவினுடைய தந்திரத்தில் ஒரு கருவியாக செயல்படக்கூடிய ஒரு சாதாரண மனிதன்கிறது தான் தனியரசு தொடர்ந்து வலியுறுத்தின. அதுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அறிவுஜீவிகள் ஏற்றுக்கொண்டார்கள், தமிழ்நாட்டு வாக்காளர் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவேதான் தொடர்ந்து எடப்பாடி தேர்தலில் தோற்றே வந்தார். 10 தேர்தலிலே தோற்றார். நாட்டு மக்கள் நிராகரித்தார்கள். அதிமுகவின் தொண்டர்களை நிராகரித்தார்கள். அதிமுகவின் பெரும்பான்மை நிர்வாகிகள் நிராகரித்தார்கள். அதிமுக வரலாற்றில் இல்லாத ஒரு வீழ்ச்சியை நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாஜகவை விட 13 இடங்களில் 3வது இடத்துக்கு போய் அது தன்னுடைய வீழ்ச்சியின் எல்லையில் நிற்கிற எடப்பாடி அல்லது அதிமுக. ஆகவே இப்பொழுதாவது எடப்பாடி தன் வியூகத்தை மாற்றி கருத்து வேறுபாடுகளை மறந்து தன்னுடைய சம அளவில் அதிமுகவில் இருந்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படையில் சம அளவில் இருந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொண்ட சின்னமாவோ டிடிவியோ ஓபிஎஸோ இவர் ஒரு கரம் பற்றி கொண்டு பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு பிடிவாதத்தை தளர்த்தி களத்துக்கு வந்தால் பாஜகவும் ஏற்கும், தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பார்கள். தோழமை கட்சிகள் கூட இன்னும் கூடுதலாக எண்ணிக்கையில் கூட வருவாங்க. 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோடு அதற்கு எதிரான கடுமையான ஒரு சவாலான போட்டியை அங்கே உருவாக்க முடியும் தேர்தல் களத்தில், சட்டமன்றத்தில். ஆனால் எடப்பாடி அதற்கான எந்த நகர்த்தலும் இல்லாமல், எந்த நடவடிக்கையிலும் இல்லாமல் தொடர்ந்து எடப்பாடி ஒரு பிடிவாத போக்கில் எவ்வளவு முறை தோற்றாலும் தோல்விக்கான காரணத்தை குறித்து ஆய்வே செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தன்வசப்படுத்திக் கொண்டு பிடிவாதமாக பயணிக்கிறார். ஆகவே இந்த பயணம் அதிமுக என்கின்ற மாபெரும் திராவிட பேரியக்கம், தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அவர்கள் வழியில் வந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த தமிழ்நாட்டிலேயே முதன்மையான ஒரு அரசியல் கட்சி, சாதி மதங்களை கடந்த கட்சி, ஏழைகளின் பெருநம்பிக்கை பெற்றிருக்கிற கட்சி அதிமுக. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஒரு வட்டார கட்சியை போல கோட்பாட்டு சிதைவுக்கு இரையாகி கிடந்து ஒரு வடநாட்டு இந்தி பாஜக கட்சிக்கு துணை அமைப்பை போல எடப்பாடி அந்த கட்சியை நகர்த்துகிறார். ஆகவே அந்த கட்சி பலகீனப்பட்டு தேர்தலிலே தோற்று வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து மாறி ஒரு உண்மையான திராவிட பேரியக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து குறைகளை குற்றங்களை சுட்டிக்காட்டி பேரறிஞர் அண்ணாவின் கருத்துக்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு படை அணியாக அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற முனைப்போடு எடப்பாடி அல்ல செங்கோட்டையன் அல்ல சின்னமா டிடிவி ஓபிஎஸ் அனைவரும் பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு ஒரு புதிய வேகத்தோடு அதிமுக கடந்து வந்தால் 2026 ஒரு வலிமையான மக்கள் பேரியக்கமாக ஆதரவை பெற்று அது கணிசமான ஆதரவை பெற்று அதிகாரத்துக்கு வர முடியும். ஓகே, இதெல்லாம் என்ன அண்ணன் செங்கோட்டையன் முயற்சிக்கிறார். அதற்காகத்தான் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கின்ற அந்த பேட்டியும் மிக வெளிப்படையா நேர்மையா கண்ணியமா வேண்டுகோளையும் அறிவுரைகளையும் அண்ணன் ஓபிஎஸும் திறந்த மனதோடு பதிவு செய்திருக்கிறார். இவைகளெல்லாம் உள்வாங்கி கொண்டு எடப்பாடி திருத்த வேண்டும். எடப்பாடி இல்லை என்றால் எடப்பாடி கடுமையா பாதிக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ஓபிஎஸ் அவருடைய அந்த வாதம் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் இந்த 2026 நம்மெல்லாம் ஒன்று சேரலை அப்படின்னா அது எல்லாருக்குமே ரொம்ப தாழ்வு தான், ரொம்ப கைமீறி போயிடும் அப்படிங்கிறது தான் அவர் ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்காங்க. 2026 உண்மையிலே அப்படி எல்லாருமே மீண்டும் ஒன்று சேர போகிறாங்களா? நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் இப்போ எதிர் துருவங்களாக இருந்தவங்க மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்கள் தான் சொல்லணும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி. தமிழர்களுக்கும் இருப்படைக்கு வணக்கம். நன்றி சார். நன்றி சார்.